ஸோ ஹலோ ஃப்ரெண்ட் மைக்கேஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா GTA 6 வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப நாளா வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட டேட் வந்து பார்த்தோம்னாக்கா போஸ்ட்போன் பண்ணி போட்டுட்டே இருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படி பண்றாங்க, எதுக்காக அப்படி பண்றாங்க, அதில் இருக்கக்கூடிய பின்னணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போனா லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த GTA 6 ரிலீஸ் ஆகிறதுக்கான மெயின் காரணம் வந்து பார்த்தோம்னாக்கா இது ஒரு லாங் டெவலப்மெண்ட். இது நாங்கள் சீக்கிரமாகவே கொண்டு வந்துட முடியாது, இது நாங்கள் பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்கள் ரொம்ப இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இது ஒரு மெயின் ரீசனாக பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதனால எங்களால் சீக்கிரமா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னாக்கா ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரீசன் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தோம்னாக்கா இது வந்து ஹியூஜ் அண்ட் டீடைல்டு ஓப்பன் வேர்ல்டு மேப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப பெரிய நிலப்பரப்புல, அதாவது ரொம்ப பெரிய கிராஃபிக்ஸ்ல நிறைய இப்போ ஏரியா இருக்கக்கூடிய லெவல்ல இந்த கேம் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரக்சர் பண்றாங்க. ஸோ அதனாலேயே இது வந்து டிலே ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் த பாலிஷிங் அண்ட் அவாய்டிங் பக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கேம்ஸ் எல்லாம் ஒரு சில பக்ஸ் டிலேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காகவே இந்த டிலேஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு ரீசனாகவும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அட்வான்ஸ்டு நெக்ஸ்ட் ஜென் கிராஃபிக் அண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது நெக்ஸ்ட் ஜென்லயும் ஒர்க் ஆகுற மாதிரி இந்த GTA 6 வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான பாயிண்டா இதை நம்ம பார்க்குறோம். என்னன்னா, இதோட நெக்ஸ்ட் ஜென் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப வந்து பார்த்தோம்னாக்கா அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால, ஸோ அதுக்காட்டியும் ஒரு நெக்ஸ்ட் 5 to 6 ஜெனுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா கேம் வந்து சொஃபிஸ்டிகேட்டடா ஒர்க் ஆகிறதுக்கான பிளானை வந்து பார்த்தோம்னாக்கா இந்த GTA 6 வந்து பார்த்தோம்னாக்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்னல் லீடர்ஷிப் அண்ட் டீம் சேஞ்சஸ் அப்படின்றதும் ஒரு ரீசன் சொல்றாங்க. ஸோ அதாவது பார்த்தோம்னாக்கா அது ஒரு அந்த பிராண்ட்ல, அதாவது அந்த கம்பெனியில் வந்து பார்த்தோம்னாக்கா இன்டர்னல்லே வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்வாப் ஆகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் லீடர்ஷிப்பும் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்வாப் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த ஒரு டிலேவானது வந்து பார்த்தோம்னாக்கா கண்டினியூஸாக ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இம்பாக்ட் ஆஃப் த மேஜர் 2022 லீக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது 2022ல வந்து பார்த்தோம்னாக்கா GTA 6 வந்து பார்த்தோம்னாக்கா லீக் ஆனதா சொல்லிட்டு ஒரு வதந்திகள், அதாவது ரூமர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது எல்லாமே வெறும் ரூமர்ஸ் தான். அப்படி எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தோம்னாக்கா இது வரைக்கும் இன்னும் வந்து பார்த்தோம்னாக்கா லீக் ஆகவே இல்லை. ஸோ இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ரிமோட் ஒர்க் ரிலேட்டட் டிலேஸ் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய டிலேஸ், அதாவது ரிமோட் ஒர்க்கா இருக்கட்டும், பிசியில் இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ மொபைல்ல இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னாக்கா, அதாவது GTA 6ன்றது வந்து பார்த்தோம்னாக்கா மோஸ்டா பிசி டிபெண்ட் பண்ண கேம்ன்றதுனால, ஸோ அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால அது ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா நோட் பண்ணி சரி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஐ ஃபேன் அண்ட் இன்வெஸ்டார் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா அட்ராக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டார்ஸையும் கவரணும் அப்படின்றதுக்காட்டியும் இன்னொரு ரீசனாகவும் சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டு மார்க்கெட்டிங் அப்ரோச், அதாவது இது வந்து ரொம்ப வந்து ஸ்லோவான ப்ராசஸ் தான். இது மூலியமா வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய மார்க்கெட்டிங் நிறைய பேசுறது, ப்ளஸ் எல்லாரும் இதை பத்தி பேசுறது மூலியமா இன்னும் நிறைய ஃபேன் பேஸை கொண்டுட்டு வரலான்ட்டு GTA 6 வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா டைம் நீடட் ஃபார் கன்சோல் ஆப்டிமைசேஷன், அதாவது ஒரு பிசியில் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப்டிமைசேஷன் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த கம்பெனி வந்து பார்த்தோம்னாக்கா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்னே சொல்லலாம். GTA 6 வந்து ஏன் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதாவது ஜூன் சொன்னாங்க, நவம்பர், அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2026 மேல சொன்னாங்க, திரும்பி நவம்பர் அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது இது இன்னுமே கூட டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய பிராண்ட் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த கேம் வந்து பார்த்தோம்னாக்கா யூசர்ஸ்க்கு வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான கேமை வந்து பார்த்தோம்னாக்கா கொண்டு போட்டு GTA 6 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் இது. ஸோ தேங்க்யூ.